Example 6.3 proof that உங்களுக்கு 1 plus cot square theta by 1 plus cosecant theta நீங்கள் cosecant theta மட்டும் கொண்டு வரணும். தமிழ் மீடியத்துக்கு நிரூபிக்கணும்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த சம் சொல்யூஷன் போடலாங்களா? இந்த சம்முக்கு சொல்யூஷன் போடுங்க. இப்போ 1 plus cot square theta 1 plus cot square theta by உங்களுக்கு 1 plus cosecant theta இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிட்டீங்க. இப்போ காட் ஸ்கொயர்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா? அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா உங்களுக்கு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு இருக்குது. இது ஒரு ஃபார்முலா. இந்த காட் ஸ்கொயர்டுக்கு நீங்கள் கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு போடணும். இப்போ 1 ப்ளஸ் இங்கே போடுங்க. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டுக்கு கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 பையில் 1 ப்ளஸ் கொசிகண்ட் தீட்டான்னு இருக்குது. இப்போ இங்கே உங்களுக்கு கொசிகண்ட்டுக்கிட்ட ஸ்கொயர்டுனா 1க்கும் நீங்கள் ஸ்கொயர் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? 1ன்னு இருந்தால் மட்டும்தான் இங்கே க்யூப்னா க்யூப் போடலாம், ஸ்கொயர்டுனா ஸ்கொயர் போடலாம். வேறு எந்த நம்பருக்கு போடக்கூடாது. இப்போ 1 ப்ளஸ் இது என்ன டைப்பில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்புறம் உங்களுக்கு ஏ மைனஸ் பி. புரியுதுங்களா? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இது ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் 1 ப்ளஸ் கொசிகண்ட் தீட்டான்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இதுவும் கொசிகண்ட் தீட்டா ப்ளஸ் 1னாலும் 1 ப்ளஸ் கொசிகண்ட் தீட்டானாலும் சேம் தான். ஏன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸில் இருக்குது. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 1 ப்ளஸ் கொசிகண்ட் தீட்டா -1ன்னு இருக்குது. +1 -1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எது மட்டும் கிடைக்கும்? கொசிகண்ட் தீட்டா மட்டும் கிடைக்கும். புரியுதுங்களா? 6.4 ப்ரூஃப் தட் உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு எடுத்துக்காட்டு 6.4 உங்களுக்கு சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா சைன் தீட்டா நீங்கள் கொண்டு வரணும். புரியுதுங்களா? என்பதை நிரூபிக்கவும் தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ப்ரூஃப் தட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்யூஷன் போடலாங்களா? இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா எழுதிட்டிங்களா? இப்போ சீக்கண்ட் தீட்டாவோட தலைகள் எது? ரெசிப்ரோக்கல் 1/cos தீட்டா. புரியுதுங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா எஸ்இசி இருக்குல்லம்மா, அது அப்படியே ரிவர்ஸில் வாங்க. சிஎஸ். புரியுதுங்களா? சி ஃபஸ்ட்டும் எஸ் லாஸ்ட்டும் இருக்கும். இப்படி தான் ஞாபகம். அதுமாரி காஸ் தீட்டாவுக்கு சீக்கண்ட் தீட்டா, சீக்கண்ட் தீட்டாவுக்கு காஸ் தீட்டா. அடுத்தது மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கோங்க. இப்போ காஸ் தீட்டாவை எல்சிஎம்மாக எடுத்துக்கோங்க. காஸ் தீட்டாவை எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த காஸ் தீட்டாவில் இதை கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இது எல்சிஎம்மாக எடுக்கிறப்ப இங்கே பையில் இல்லை. ஸோ காஸால் மல்டிபிள் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ன்றது சைன் ஸ்கொயர் தீட்டா பையில் காஸ் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயரை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் இருக்குங்கள. அப்போ சைன் தீட்டா இன்னொரு சைன் தீட்டாவை பிரிச்சுக்கோங்க. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வேல்யூ என்னது? tan தீட்டா. சைன் பை காசுன்னு என்னது? tan தீட்டா. அப்போ tan தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த சைன் பை காசு டேனுன்றதை மறந்து போச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதி இட்ஸ் ப்ரூஃப்னு எழுதுங்க. இட்ஸ் ப்ரூஃப். புரியுதுங்களாம்மா?